ஹாய். அது மட்டும் புரியல. ஒரு பிரைடு இருந்தாலும் சரி, 3 பிரைடா இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங் கிளம்புனா தான் அந்த டேவே சீக்கிரமா போன மாரி இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்னூர் தான். நம்ம பிரைடு ஸ்டார்ட்டிங்கே எனக்கு 2 எலிஃபண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அது ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபிகர்ஸ் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் எனக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே எல்லாத்தையும் நாங்க பார்த்து தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தோம். ஃபிகர்ஸ் ஒர்க் ஹைலைட்டா தெரியறதுக்காக கீழ மட்டும் கொஞ்சம் நாங்க கேப் விட்டுருந்தோம். அதனால அந்த கையே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சுச்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு பீகாக் ஸ்டார்ட்டப்ல வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஃபிகர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டெயின் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வித்தின் 1 டேவோட ஸ்டெயினே. கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு மெஹந்தி எப்போ பண்ணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா உங்களோட ஈவெண்ட்டுக்கு 36 ஹார்ஸ் பிஃபோர் பண்ணிருங்க. என்ன கேட்டால் பிஃபோர் கேரை விட நீங்கள் எப்படி ஆஃப்டர் கேர் பண்ணுறீங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதில் தான் உங்களோட ஸ்டெயினே நல்லா காட்டி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, தண்ணி மட்டும் படாமல் வச்சிட்டிங்கனாலே போதும். அந்த ஸ்டெயின் அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய ப்ரைடுக்கு நான் மார்னிங் முடிச்சுட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணதோட ஸ்டெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்போவே அவ்வளோ ஸ்டெயின் வந்துச்சு. காரணம் என்னென்னா அவங்க ஹேண்டில் தண்ணியே படம் வச்சுருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி சூப்பராக மெஹந்தி போட்டுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ போய் செலக்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.